இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புத்தகம் 27வது அதிகாரம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புத்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். அப்போஸ்தலர் 27 20வது வசனம் 21வது வசனம். அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது அப்போது நடக்கிற நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய உன்னத நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதற்காகவே கூடி வந்திருக்கிறோம் ஐயா. இரட்சகா, நன்றியை தவிர நாங்கள் வேறு எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. சகலமும் உம்முடையது ராஜாவே. கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் நிலைத்து நிற்க பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையோடு கூட நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டித்தாங்க. நம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து ரொம்ப சீக்கிரத்தில் நான் முடிச்சிட விரும்புகிறேன். திரும்ப ஒரு முறை கூட அதே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 20வது வசனத்தை. அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை லூக்கா எழுதினதாக சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்து நாளிலே இருந்து அங்கு இருந்து பவுலுடைய காலம் முடிவடைகிற அது வரைக்கும் எழுதப்பட்ட ஒரு 28 அதிகாரம் தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் துவங்கின அந்த யுகமாய் இருக்கிறது. தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை நடத்தினார், தேவன் அவர்களோடு கூட இருந்து எப்படி கிரியைகளை நடப்பித்து கொண்டு வந்தார் என்கிற இந்த மகத்தான காரியங்கள் தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல மிக உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, நாம வாசிக்கிற இந்த பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மகத்தான நிகழ்வை குறித்து தான் பார்க்கிறோம். எங்கேயோ போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை பிடிச்சு சிறைச்சாலையில போடுவதற்காக போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை தேவன் குறுக்கிட்டு அந்த மனுஷனை தடுத்து நிறுத்தி அவன் குதிரையிலிருந்து கீழே விழ வைத்து பிறகு அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க யார் அப்படி கேட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அது அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. காரணம், அவர் நியாய பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவர், பரிசேயன், கமாலியலுடைய பாதபடியில் உட்கார்ந்து வேதாகமத்தை கற்ற ஒரு மனுஷன், ரோம சிட்டிசனா இருந்தார், அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றவர், மத தலைவரிடத்திலும் கூட செல்வாக்கு பெற்றவர், நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், பரிசேயனா இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனுஷன், ஒரு புதுசா ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது. அந்த மார்க்கத்தை, யெகோவாவுடைய மார்க்கத்தை பார்க்கிலும் அது வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. யூத மார்க்கத்தை பார்க்கிலும் அது அற்புத அடையாளங்களோடு கூட நிகழ்ந்து கொண்டிருந்தபடினால அந்த மார்க்கத்தை எப்படியாவது தடை செய்யணும் என்ற எண்ணத்தோடு கூட புறப்பட்டு போகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் குறுக்கிட்டு அவனை குதிரையிலிருந்து கீழே தள்ளினார். பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர்த்திருவனப்பட்டு தெருக்கு போ. அங்க இருந்தாரு. பிறகு அனனியாவை அனுப்புனாரு. அனனியா அலறாரு, ஆண்டவரே அவனை நிறைய பேரை கொண்டு போட்டிருக்கிறான், நாங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்ற, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இதான் முக்கியமாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மகத்தான பாத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமாகிற நேரத்தில் அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருந்தது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள். அப்படியான அவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த முதல் நட்சத்திரமே அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஐயா, என்னை கேட்டீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர் எந்த விதத்திலும் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதை நான் விரும்பவே இல்லை. அத்தனை பேரும் மகத்தானவங்க. ஆனால் புறஜாதிக்கென்று தேவன் கொடுத்த இந்த பவுலுக்கு நிகரா யாரும் வரவே முடியாது. அவர் அத்தனை மகத்துவமானவராக இருந்தார். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, தேவனுக்காக பல காரியத்தை அவர் செய்தார். ஊழிய மகத்தா இருந்தது. பல முறை அவர் மரணத்துக்கு கிட்ட போயிட்டு திரும்பி வந்தார். பல நேரங்களிலே பசி, பட்டினி, கடற்பயணத்தில் வேதனை,
வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணம் இப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த மனுஷன் திரும்ப 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 இயேசு பிரசங்கிச்சார்னா அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருந்திருக்கும். ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆகையினால மத தலைவர் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் ராஜனுடைய கரத்துல விட்டாங்க. சில நேரத்துல அவரை கொலை பண்ணணும் முயற்சி பண்ணாங்க. கொலை செய்யாமல் அவனை கொன்று போடாம நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படியெல்லாம் கூட சில கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. தேவன் பல நேரங்களில் அவர் தப்பிவித்து கொண்டே வர ஆரம்பித்தார். பல முறை அவர் தப்பிவித்தார். ஒரு முறை அரண்மனையிலிருந்து ஒரு கூடையில வைத்து மதில் சுவராக அவர் இறக்கி விடப்பட்டார். இப்படியாக பல முறை அவர் தப்பி பிழைத்து கொண்டே வந்தார். இப்பொழுது பவுலை கைதி பண்ணியாச்சு, வயது முதிர்ந்த ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. இப்ப அவரை சங்கிலியில கட்டி ரோமுக்கு கொண்டு போய் அங்கதான் அவருடைய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. இப்போ அவரை ரோமுக்கு கொண்டு போறாங்க. இங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு. விசாரணை முடிஞ்ச உடனே 100க்கு அதிபதியுடைய கரத்துல அவரை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர் கட்டப்பட்டவராக, சங்கிலியில கட்டப்பட்டவராக அவர் போயிட்டு இருக்கிறாரு. கப்பல்ல பிரயாணப்பட்டு போறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன், நல்ல துறைமுகம் என்று ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இது அப்படியா இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாய் நம்ம புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு கைதிகளோடு கூட இவரும் ஒரு கைதியாக. யாரையா? தேவனுடைய வலது கரத்தில் உள்ள முதல் நட்சத்திரம், தேவனால முன்குறிக்கப்பட்டவர். இந்த வேதாகமத்தில் 14 நிருபத்தை எழுதின ஒரு மகத்தான ஒரு மனுஷன். இவர் பிரயாணப்பட்டு போகிற நேரத்தில் அந்த 100க்கு அதிபதி முதலாவதாக ஒரு கப்பலை பார்த்து அந்த கப்பலை ஏற்றுகிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினருக்கு ஒப்புவித்தார்கள். அரமித்தியா ஊர் கப்பலிலே நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். வேறொரு கப்பல்ல ஏறி 127 பேர் அப்படியே ஏறி போறாங்க. போன பிறகு அங்க கப்பலை நிறுத்திட்டு அங்க இருந்து ரோமுக்கு போற, இத்தாலியா போற ஒரு கப்பலை பிடிச்சிட்டு பிரயாணப்பட்டாங்க. 276 பேரோடு ஏறிக்கிட்டு அந்த கப்பல் பிரயாணம் போல ஒரு பெரிய கப்பல். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படகு இருக்கு. அந்த கப்பலுக்கு பின்னாடி ஒரு படகு வச்சிருக்காங்க. அது ஒரு சேஃப்டிக்காக, ஏதாவது ஆபத்து இருந்தா அந்த கப்பல்ல ஏறி தப்பிச்சு போறதுக்காக ஒரு பெரிய கப்பல், அதுக்கு பின்னாடி ஒரு கப்பல், படகு. இப்படியாக பிரயாணப்பட்டு போற நேரத்தில் லேசா மழை தூர ஆரம்பிச்சது, காற்று வீச ஆரம்பிச்சது. காற்று வீசிக்கிட்டு இருக்கிறது. பவுல் ஒரு கைதி. பவுல் எழுந்து சொல்றாரு, அவங்க அப்படியே பிரயாணப்பட்டு போற லசையா பட்டணம் அங்க கிட்ட வர ஆரம்பிச்சது. அங்க ஒரு துறைமுகம் இருக்கிறது. அந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்தின் பேரு நல்ல துறைமுகம். பவுல் சொல்றாரு, நம்ம பிரயாணப்பட்டு போறது அந்த அளவுக்கு நல்லதா இருக்காது, மழை தூருது, காற்று வீசிக்கிட்டு இருக்குது, இந்த நல்ல துறைமுகத்துல நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு பிரயாணப்பட்டு போவோமே. 100க்கு அதிபதி இந்த ஆலோசனை சொன்ன பிறகு 100க்கு அதிபதி என்ன யோசிக்கிறாரு? அப்போ கப்பலுடைய தலைவன் சொல்றான், இல்ல காத்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நம்ம புறப்பட்டு போயிடலாம். இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல காற்று மெதுவாய் அடித்தபடினால இவங்க என்ன செய்யறாங்க? சரி, புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு பிரயாணம் துவங்கி கொஞ்ச நேரம் ஆன பிறகு வேறு ஒரு காற்று, அது இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகா இருக்கிறது, யூக்ளின், அது பேய் காற்று என்று மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு பேய் காற்று வீசி படக ரொம்ப சேதப்படுத்துது. அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசம் ரொம்ப அழகா இருக்குது. கப்பல் வேகமாய் அந்த காற்று தள்ளிக்கிட்ட போகுது. இவங்க அந்த கப்பல்ல இருந்து எதிர்பதத்துல பிரயாணப்பட்டு போக முடியல. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோன்னா, காற்று எந்த திசையில இவரை தள்ளி கொண்டு போகிறதோ அந்த திசையில அவங்க தள்ளி கொண்டு போகப்பட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா போயிட்டு கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிறகு அதை இதெல்லாம் கழட்டி விட்டாங்க. எப்படியாச்சும் தப்பிக்கிற முயற்சி பண்றாங்க. ஆனா கப்பல் போற போக்குல கண்ட்ரோல் இல்லாம போக ஆரம்பிச்சது. கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியல. தங்களுடைய எண்ணம் போல அதை மாற்றி அமைக்க முடியல. அது தன்னுடைய இஷ்ட பிரகாரமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் பவுல் சொல்ற, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்ற நேரத்தில் நீங்க அங்கேயே என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா அது நல்லதா இருந்திருக்குமே அப்படி சொல்றாரு. என்ன நடந்துச்சு? அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த காற்று வீச கப்பல் சில சேதங்கள் அடைய ஆரம்பிச்சது. அப்புறம் அது உள்ள இருந்த வெயிட் எல்லாம் இறக்கிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எப்படி அதை லகுவாக்கணும், எப்படி அதை லகுவாக்கிடணும் அப்படி நினச்சிக்கிட்டு அதை இதெல்லாம் இறக்கிட்டு எப்படியோ கப்பல் போகிற போக்கில் போய்கிட்டே இருக்குது. 276 பேரோட கூட ஒரு கப்பல் போய், அப்போ யோசிச்சு பாருங்க,
276 பேரோடு கூட ஒரு பெரிய கப்பல். அதுல அநேக கைதிகள் இருக்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. கப்பல் போய்கிட்டே இருக்குது, வேற வழி கிடையாது. நல்ல துறைமுகத்தை தாண்டிட்டாங்க. பவுலுடைய எச்சரிப்பை கேட்கல அவன் ஊழியக்காரன். பவுலுக்கு என்ன தெரியும்? கப்பலை பத்தி, பிரயாணத்தை பத்தி. கப்பல்காரனுக்கு எல்லாமே தெரியும். அவர் கப்பலுடைய பிரயாணம் தெரியும், காற்றை பத்தி தெரியும். பவுலுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. பவுல் சாதாரணமானவன் கிடையாது. அவங்க பார்வைக்கு அவன் ஒரு கைதியை போல் இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய மனுஷன். அவன் சிருஷ்டிகர்த்தருடைய கரங்களில் இருக்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தான். அவனுடைய பேச்சு கேட்காம போனாங்க. கப்பல் பெரிய பிரச்சனையில மாட்டிடுச்சு. 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 15 வாசிக்கிறேன். நேரத்து யூரோக்ளியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி செரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி அவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிக்கப்பட்டபடியால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தோம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எரிந்து விட்டோம். கப்பல் ஒரு பெரிய சேதத்தில் மாட்டிடுச்சு. கப்பல் எப்படியாவது எங்கேயாவது ஒரு கரை ஒதுங்கிச்சா போதும், தப்பிச்சிடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழையில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இது ஏறக்குறைய ஒரு 14 நாள் ஆயிடுச்சு. 14 நாள் ஆன பிறகு அங்க உள்ளவங்க சாப்பிடல. 14 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்குது. சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியல. ஒரு பெரிய டார்க்னஸ், ஒரு பெரிய இருள், சூரிய வெளிச்சம் கிடையாது. கப்பல் ஏதோ அங்கேயும் இங்கேயும் அலப்பட்டுக்கிட்டு எப்படியோ போய்கிட்டு இருக்குது. 14 நாள் ஆயிடுச்சு. இனிமேல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இதுதான் நம்முடைய செய்தி. கப்பல் எப்படி போயிட்டு இருக்குது? கட்டுப்பாடு இல்லை, அது எங்கேயோ போயிட்டு இருக்குது. கப்பலுடைய கண்ட்ரோல்லாம் இழந்து போயாச்சு. 14 நாள் தொடர்ச்சியாக மழை, சாப்பிட முடியல, சூரியனை பார்க்க முடியல, எது பகல் எது ராத்திரி ஒன்றும் புரியல. ஏதோ போற போக்குல போய்கிட்டு இருக்குது. 14 நாள் ஆயிடுச்சு. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிடுச்சு. பல நேரங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட, தேவனால முன்குறிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் கூட, தேவன் இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை படகு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு இருள் சூழ்ந்து கொள்ளும். இனிமேல் நம்முடைய எதிர்காலம் என்ன நடக்க போகிறது? எதிர்காலத்தை குறிச்சுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இனிமேல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் தப்பி பிழைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஐயா, யார் இருக்கிறாங்க? 276 பேர்ல தேவ மனுஷன் கூட இருக்கிறாரு. சரி, அவருக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாரா? இல்லை ஐயா. மற்றவங்க நம்ம பொருட்டா போய் எடுக்க போது கிடையாது. இங்க பாதிக்கப்பட்டது யார் அப்படி பார்த்தோன்னா, பவுல் தேவனால முன்குறிக்கப்பட்டவர், தேவனால அழைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் உள்ள அந்த 7 நட்சத்திரங்களை முதலாவது நட்சத்திரமா இருந்தவர். அவர்தான் பாதிக்கப்படுகிறார். அவர்தான் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. இனிமேல் நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிற்று. பிழைப்புமா தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போது தெரியல, வெளிச்சம் கிடையாது, வாழ்க்கை முழுசும் டார்க் ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்துகிட்டது, எங்க படகு இனிமேல் பிரயாணப்பட்டு போக முடியாது. அந்த நேரத்துல திருக்கதி சொல்ற, கவனிங்க, பவுல் நம்பிக்கை இழந்து விட்டான். கூட பிரயாணப்பட்டவங்க சொல்லல, திருக்கதி சொல்றாரு, பவுல் நம்பிக்கையை இழந்து விட்டான். அவன் கீழ் தாழ்வாரங்களிலே அவன் கடந்து போய் நம்பிக்கை போயிடுச்சு. வாழ்க்கையை பார்க்காத கஷ்டம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தை பார்த்துருக்கிறாரு. மரணத்துக்கிட்ட பல முறை வந்த மனுஷன் இப்போ அவருடைய வாழ்க்கையில என்னன்னா நம்பிக்கை முழுசும் போயிடுச்சு. போன பிறகு வேற வழி கிடையாது. கிறிஸ்தவனுக்கு என்ன நடந்தாலும் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்குது. அவன் திரும்ப கூட அவர் என்ன செஞ்சார்னா, கப்பலுடைய கீழ் தளவாரங்கிட்ட போயிட்டு திரும்ப போய் ஜெபிக்கிறாரு. என்னையா அது? நம்பிக்கையே போச்சு. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார். திருக்கி சொல்றாரு,
அவன் ஜெபிக்கிற நேரத்துல தான் கர்த்தர் காட்சிக்கு வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. பல நேரங்களில் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போகிற நேரத்துல தான் தேவன் காட்சியில வர துவங்குகிற நேரமாயிருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையினோட ஓட்டம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல, கப்பலை உடைஞ்சு போச்சு, இந்த கப்பலை நீண்ட பிரயாணம் பண்ண முடியாது அப்படிலாம் நினைச்சு நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போகிற நேரத்துல கர்த்தர் காட்சிக்கு வருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, தனியா பிரயாணப்பட்டு போகிற நேரத்துல படகு அங்கேயே இங்க அலைமோதிச்சுக்கிட்டு வேற வழி கிடையாது, அவங்க எல்லாம் இயேசுவை நம்பினவங்க, வேற வழியே இல்லை, பயந்து நடந்திருக்கிற நேரத்துல 4ஆம் ஜாமத்துல அவர் கடல் மேல நடந்து வருகிற தேவனா இருக்கிறாரு. அவர் இன்னைக்கும் மாறாதவரா இருக்கிறார். அந்த நம்பிக்கை அற்று போன நேரத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். எந்த செய்தி சொல்றாரு? தேவனால் அருளப்பட்ட ஒரு சுகமளித்தலின் வழி என்ற ஒரு செய்தியில அவன் தனியாய் போய் ஜெபிக்கிறார். கர்த்தர் காட்சிக்கு வந்தாரு. காட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. 14 நாள் ஆயிடுச்சு. ஜனங்க எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க. அதாவது சொல்ல போனா உயிரை கையில பிடிச்சிருக்காங்க. சாப்பாடு கிடையாது, மனசுக்குள்ள விரக்தி, குளிர், வயசாகி போச்சு, குளிரை தாங்க முடியாது, குளிர் அதிகமா இருக்கிறது, சாப்பாடு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, எல்லாரும் நம்பிக்கை அற்று போயிருக்கிற நேரத்துல, பவுலும் கூட நம்பிக்கை அற்று போயிருக்கிற நேரத்துல ஜெபிக்கிறார். கர்த்தர் காட்சிக்கு வர ஆரம்பிச்சார். காட்சிக்கு வந்த பிறகு அவருடைய உடம்புல திரும்ப ஒரு தெம்பு வர ஆரம்பிச்சது. அவர் இப்ப சொல்லுகிறார், 21வது வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, எந்த வருத்தமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியது இருந்தது. பரவாயில்ல, ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமும் அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இங்க பவுலை ஆட்கொண்டவர், பவுலை ஆளுகை செய்கிறவர், பவுலை முன்குறித்தவர், பவுலை தன்னோட வலது கரத்தில் வைத்திருக்கிறவர் சொல்றாரு, பவுல் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க, தப்பி பிழைப்போம் நம்பிக்கை கிடையாது, ஆனா நான் உன்கிட்ட சொல்றேன், ஒருத்தன் கூட சாவது கிடையாது. எதுக்கு? ஒன்னு நிமித்தமாக நான் எல்லாருக்கும் ஜீவ ரட்சணை செய்திருக்கிறேன். மறுநாள் எழுந்து போய் சொல்றேன், எல்லாரும் கைதி தான், இவரும் கைதி தான், இன்னும் வயசான ஒரு மனுஷன் கையில கால சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. இவர் எழுந்து சொல்றாரு, நான் அப்பயே சொன்னேன், நீங்க அங்கிருந்து புறப்படாமல் இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல, தவறு நடந்துச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கப்பர் சேதம் நடக்கும், ஆனா யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாது, நீங்க ஒருத்தர் கூட சாப்பிடுவது கிடையாது. ஏன்னா என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தருடைய தூதன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடன் கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒண்ணு கவலைப்படாத, நீ ரோமுக்கு போயிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும். ஏன் இந்த காரியம்லாம் நடந்துச்சு? பல நேரங்களில் பல விஷயங்கள் நம்ம சரித்திரத்தை வாசித்தால்தான் அந்த நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியும். பவுலுக்கு நீண்ட காலமா ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ரோமுக்கு போன எண்ணம் அவருக்கு நீண்ட நாள் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. இவர் நினைத்தது போலவே ரோமுக்கு போக முடியாது. ஆகையினால இவர் கைதியா தான் இருந்தாரு. ஆனா கைதியா இருக்கிற நேரத்தில் கூட அவருடைய அந்த நடந்துக்கிற விதங்களை பார்த்து பல நேரத்துல நூற்றுக்கு அதிபதி என்ன செஞ்சாரு, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக அனுப்புனாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாரு, அங்க பேசிட்டு வருவாரு, பிறகு வீட்டுக்கு காவலில் இருந்தாரு. அநேகருக்கு அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். தப்பி பிழைப்பம் என்கிற நம்பிக்கை இல்லை, எல்லா டார்க்னஸ், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரதமர் கூட அடிக்கடிக்கு இதை சொல்லிட்டு இருக்காரு, நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது, பெட்ரோல் விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது, சூழ்நிலை கேஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கணும், இந்த ஐடி நிறுவனங்களை வேலை செய்கிற அநேகருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து தூக்கிடலாம். இப்போ ஏஐங்களா, அப்படிப்பட்ட ஏதோ ஒன்று உள்ள புகுந்த பிறகு 10 பேர் செய்கிற வேலையை அவன் செஞ்சு அந்த ஏஐ செஞ்சிருது. உனக்கு சம்பளம் கொடுக்குறத அவன் எல்லாத்தையும் முடிச்சிடறான். அதனால் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிடுறான், நிறைய பேர் வேலையை இழந்து போயிருக்கிறாங்க. ஓ, எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியா மாறி போச்சு, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே போச்சு. இனிமேல் என்ன செய்ய போறோம்? ஒரே பெரிய டார்க், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே இருள், என்னதான் செய்ய போறோம் ஒன்றும் புரியலையே. ஆட்கொண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாத, உண்மை நிமித்தமாக எல்லாருக்கும் நான் ஜீவ ரட்சணை செய்தேன். படகு அங்கேருந்து போச்சு. சூழ்நிலை பார்த்தா மோசமா இருந்தது.
அதில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கப்பலை கட்டுற அப்படி பண்ணிட்டு தப்பிச்சு போது பார்க்குறாங்க. பவுல் சொல்கிறாரு, அவங்க இல்லாமல் போனால் கப்பலை நீங்கள் யாரும் ஒருத்தரும் பிழைக்க மாட்டீங்க. அவங்க தப்பிச்சு போக பார்க்குறாங்க. பிடிச்சி எல்லாத்துக்கும் உள்ளே போட்டு பிறகு படகெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் போன பிறகு எப்படியோ சில மரத்துண்டுகளை பிடிச்சி கரை சேர்ந்தாங்க. கரை சேர்ந்து என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு தப்பி பிழைக்க மாட்டோம்னு நினைச்சாங்க. சூழ்நிலை சொன்னது, சந்தர்ப்பங்கள் சொன்னது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் எதிர்காலம் கிடையாது, எதிர்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற நேரத்தில் அடுத்த அதிகாரம் அடுத்த வசனம் சொல்கிறது, நாங்கள் தப்பி பிழைத்தோம். காரணம், எல்லா இக்கட்டுக்கும் தப்பிக்க வைக்கிற மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா போராட்டங்களில் இருந்து நம்மை தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய தேவன் இருக்கிறார். வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது, நாங்கள் தப்பி பிழைத்தோம். சூழ்நிலை எப்படி இருந்தது? தப்பிக்க முடியாது, இருட்டு, படகு சேதகமாயிடுச்சு. அந்த நேரத்தில் மனசெல்லாம் விரக்தி, மனசெல்லாம் வேதனை, ஒண்ணுமே தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் மெல்லமா வந்து நம்மோடு இடைப்படுவார். மெல்லமா இடைப்பட, டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாம, கரம் பிடித்தவர் நான், உன்னை நடத்தக்கூடியவர் நான். எழுந்து எல்லாருக்கும் சொல்றார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு சாப்பிட வச்சார் பவுல் எல்லாரையும். 14 நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் முடிஞ்ச பிறகு இருக்கிற கோதுமை எல்லாம் தூக்கி போய் கடலை கொட்டிட்டாங்க. அப்புறம் கப்பலெல்லாம் உடஞ்சி போச்சு. எப்படி சின்ன சின்ன படகு மரத்துண்டெல்லாம் வச்சு கரையை சேர்ந்த தப்பி பிழைச்சிட்டோம் எல்லாரும். ஒருத்தன் கூட சாகல. 276 பேர் தப்பி பிழைத்தாங்க. அங்க ஒரு தீவு இருக்கு, மால்டா என்ற ஒரு சின்ன தீவு இருக்குது. அங்க ஒரு நல்ல ஜனங்க இருக்கிறாங்க. ஆகையினால அந்த தீவுக்கு அவங்க போனாங்க. போன உடனே இவங்க அப்படியே 1 by 1 வராங்க. எல்லாம் டயர்டா வராங்க. 100 அதிபதி வராங்க. இவங்க எல்லாரும் அப்படியே இறங்கி வராங்க. வந்த பிறகு அங்க போன பிறகு குளிர் வேற. இவங்க 14 நாள் அப்படியே இருந்து வந்த பிறகு அந்த ஊர் ஜனங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, சரி இவங்க வர அந்த ஊருக்கு ஒரு அந்த தீவுக்கு ஒரு தலைவன் ஒருத்தான், அவன் தான் அந்த தீவு. அவங்கள வர வைக்கிறாங்க. வர வச்சு, சரி வாங்க, சரி ரொம்ப குளிரா இருக்குது, கொஞ்சம் குளிர் காஞ்சிடுறீங்களா? சரிங்க, குளிர் காஞ்சிடுறாங்க. சரி, கொஞ்சம் விறகெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பு மூட்டினாங்க தீவில். எல்லாரும் குளிர் காஞ்சிருக்கிறாங்க. பவுலுக்கு வயசான மனுஷன், சரீரத்தில் பலன் கிடையாது, தப்பி பிழைச்சதே பெரிய விஷயம். மால்டா தீவு, மெலிட்டா தீவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாரும் கைதிகள், அரசாங்கத்தினால குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள். அதில் 100 அதிபதி, சில பணியாட்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த கைதிகளோடு கூட ஒருத்தர் இருக்கிறார், தேவ மனுஷன். அவரும் மற்றவருடைய பார்வைக்கு ஒரு கைதியை போல சங்கிலினால் பிணைக்கப்பட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு கைதி தான். குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் விறகு சுள்ளி, அந்த குச்சி விறகுலாம் எடுத்து போட்டு காஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லா ஆளுக்கு கொஞ்சம் விறகு எடுத்து போட்டு குளிர் காஞ்சிருப்பாங்க, உடம்பு கொஞ்சம் சூடாகட்டமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பவுல் தன்னுடைய வேலைக்காக என்ன செஞ்சாரு, அவரும் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் விறகு எடுத்து அப்படி நெருப்புல போட்டாரு. ஏப்பா, இந்த பாம்புக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்க வேணாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல பெரிய குற்றவாளியா இருக்காங்க. அவனை யாரையும் ஒன்றும் பண்ணல. தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவினால் முன்குறிக்கப்பட்டவர், வலது கரத்தில் உள்ள முதல் நட்சத்திரம், இருக்கிற யாரையும் பாம்பு ஒன்றும் செய்யாம பவுலுடைய கையை போய் பிடிச்சிக்கிச்சு. பவுல் கையை பிடிச்சிக்கிட்ட உடனே, ஐயா எல்லாரும் மனுஷன்தான், ஒரு பாம்பு ஒருத்தருடைய கையை பிடிச்சதுன்னா நம்ம உடனே அப்படியே தைரியமா இருப்போமா? ஓஹோ, இயேசு என்னோட இருக்கு அப்படி சொல்லுவோமா? அங்க ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே தேவன் பவுலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். அவருக்குள்ளாக எந்த விதமான பதற்றம் எதுவும் ஏற்படல. அவர் என்ன செய்யறாருன்னா, பாம்பு, அது ஒரு விஷப்பாம்பு, விரியன். அந்த விஷப்பாம்பு இவரை கடிச்சிட்டு இருக்குது. அவர் என்ன செய்யறாரு, எந்த பதற்றம் கிடையாது. அப்படியே நெருப்பு கிட்ட அப்படியே உதறாரு. அது நல்லா கடிச்சு ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருக்கு. பாம்பு அப்படியே கையில தொங்கிட்டு. தீவுல இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க, எல்லாரும் மூஞ்ச பாக்குறாங்க. பார்த்தா இந்த ஆள் வயசான ஆள் இருக்கிறான். இவன் ஏதோ ஒரு குற்றவாளி, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறான். அதனால இவன் செய்த அந்த தவறின் நிமித்தமாக பாவம் இவனை விட்டு விடல. பாருங்க என்ன செஞ்சது பாத்தியா? இவன் தப்பிச்சு வந்துட்டான். ஆனா இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக பாம்பு வந்து இவனை கடிச்சிச்சு. மற்றவங்க எல்லாம் ஹீரோ போல அப்படியே அழகா இருக்கானுங்க, குற்றவாளி எல்லாம் அழகா இருக்கிறானுங்க. தேவ மனுஷனை மட்டும் எல்லாருடைய பார்வையும், அந்த தீவுல இருக்கிற எல்லாருடைய பார்வையும் பவுல குற்றவாளியா அப்படியே கவனிச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றவாளி,
பழியானது இவனை தப்ப விடவில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயாவோட வாயில நுர வரும், கை வீங்கிடும், அதுக்கடுத்து கீழே விழுந்து செத்து போறாரு. அந்த பாம்பை குறித்து அந்த தீவாருக்கு நல்லா தெரியும். மால்டா தீவுல வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தெரியும், அந்த பாம்பு கடிச்சா அதனுடைய வேதனை எப்படி இருக்கும், மனுஷனுடைய நிலைமை எப்படி மாறி போகும், எல்லாவற்றையும் உணர்ந்திருந்தபடியால எல்லாரும் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயா கை வீங்கிற போது ஐயா கீழே விழுந்துருவாரு, வாயில நுர வரும், ஐயா செத்து போக போறாரு. எல்லாரும் பார்த்துருந்தா இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, எந்த பதற்றமும் இல்லாம அதை அப்படி உதறி போட்டு திருப்ப குளிர் காஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கறான், டைம் ஆயிட்டே இருக்குது. இவர் எந்த சேதமும் கிடையாது, எந்த பதற்றமும் கிடையாது, குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படி பார்த்தோம்னா, ஐயா இப்பதான் ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து தப்பித்து வந்தாரு, உயிர் பிழைச்சு வந்திருக்கிறாங்க. உயிர் பிழைச்சிட்டு வந்த பிறகு திரும்ப ஒரு பிரச்சனையா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பாருங்க, பட்டக்காலியே படும் கெட்டக்கூடிய கெடும், தமிழ் அழகான படம் சொல்லுவாங்க, கெட்டக்கூடிய கெடும் பட்டக்காலிய படம். பிரச்சனை வந்த பிறகு திரும்ப ஒரு பிரச்சனை. இப்பதான் ஐயா தப்பிச்சு இதை கரை சேர்ந்தோம், கரைக்குள்ள வந்த பிறகு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம் நினைக்கிற நேரத்தில் பாம்பு வந்து கையை பிடிச்சி, சும்மா சாதாரண பாம்பு கிடையாது, அது ஒரு விஷப்பாம்பு. என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பாம்புக்கு அனுமதி கொடுத்தவர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். பவுலை ஆட்கொண்டு இருக்கிறாரு, பவுலுக்கு ஜீவனை கொடுத்தாரு, பவுலை வழிநடத்தி கொண்டிருக்க அந்த தேவன் சொன்னாரு வேற யாரையும் கடிக்க கூடாது. பவுல் விறகெடுத்து போடுற நேரத்துல பவுல் கையை தான் கடிக்கணும். சகலமும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவர் கட்டளிட்டு இருந்தா. ஆகையினால மீதி எல்லாரையும் விட்டுட்டு பவுல் கையை தான் பிடிச்சிக்கிச்சு, உதறி போட்டாரு. ஜனங்க பார்த்தாங்க இவர் ஒரு பெரிய குற்றவாளி என்று. இவரு எல்லா ஜனத்தை விட ஒரு 276 பேர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியாது. அப்போ பாம்பு கடிச்சிச்சுன்னா எல்லாரும் இந்த தீவுடைய ஜனங்களுடைய பார்வை எல்லாம் பவுல் மேல போச்சு, அவன் குற்றவாளி அப்படி நினைச்சிட்டாங்க. இவர் மேல பார்வை வருதுக்கு தேவன் என்ன செய்யறாரு பாருங்க, பாம்பெல்லாம் விடுறாருங்க ஐயா. நம்ம தேவன் எதை எப்படி செய்யணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம அவர்கிட்ட ஆலோசனை எல்லாம் கொடுக்க வேண்டாம். சில நேரத்தில் நான் ஜெபிக்கிற சில விஷயம்லாம் சொல்லுவேன், ஆண்டவர் இப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவேன், என் அறிவுக்கு தெரியுதா ஆண்டவர் இதுதான் சொல்றேன். அவருக்கு போய் நம்ம யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மகா பெரியவர். முடிச்ச பிறகு வாசிக்கிறேன் கவனிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறது. அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியா விழுந்து சாவான் என்று அவர் பார்த்து கொண்டு இருந்தார்கள். நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி பரிசுத்தாவை எப்படி எழுதுறாரு பாருங்க, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு தான் தேவன் பாம்பு அனுமதிச்சாரு. நம்ம தேவன் எப்படின்னா பல நேரங்களில பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற நேரத்துல அதை குறித்து நம்மால புரிஞ்சுக்க முடியவே முடியாது. அவர் மகா உன்னதர். பவுலுக்கு ஒரு சில நிமிஷங்களில பவுல் சாதாரண ஒரு மனுஷன், அந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தேவன் முழுவதுமாக பவுலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தபடியால எந்த பதற்றமும் எதுவும் நடக்காதபடிக்கு தேவன் அவருக்கு வேறொரு மகத்தான இறுதித்தை கொடுத்தார். அவர் நார்மல் ஒரு மனுஷனை போலவே எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அந்த தீவார் எல்லாரையும் இவரை கவனிச்சிருந்த ஜனங்க இப்ப இவரை பார்த்து சொல்றாங்க, ஏப்பா இவர் வேற யாரும் கிடையாது, தேவர் அல்லது தேவர்கள் மனுஷ உருவு கொண்டு இங்க வந்திருக்கிறாங்க. ஒரு முறை பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல ஒரு சுகமளித்தல் நடந்த பிறகு பவுலுக்கு பர்னபாவுக்கு பலி செலுத்துறதுக்கு மாடை கொண்டு வந்துட்டாங்க, பூ மாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் ஓடுறாங்க, அவனை துரத்திட்டு வரான். அவன் என்ன சொல்லனா, தேவர்கள் நம்ம மத்தியில மனுஷ உருவுல வந்துட்டாங்க. இப்போ அந்த மெலித்தா தீவுல இருக்க ஜனங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தேவனே மனுஷ உருவில் வந்திருக்கிறாரு. நம்ம பார்வைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, சங்கிலியில கட்டப்பட்டு ஒரு வழக்கு மண்டை ஒரு கிழவ இருக்கிறார், அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தேவன் ஐயா அப்படி சொல்லக்கூடிய. இதுக்கு தான் அந்த தீவு மக்கள் மத்தியில நீ யார் என்பதை நிரூபிக்கும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக தேவன் ஒரு பாம்புக்கு கட்டளையிட ஆரம்பித்தார்.
பாம்பு கடிச்சதுனால தேவனுடைய கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. பாம்பு கடிச்சதுனாலதான் நீ தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்தாரு. உடனே அந்த தீவாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த தீவுக்குரிய ஓனர் இருக்கிறான் பாருங்க, அவன் அவரை ஏற்றுக்கிட்டு உபசரிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு கொண்டு போறான். அவங்க அப்பாவுக்கு ஜுரமும் ரத்த பேதி ஆன பிறகு பவுல் போறாரு, ஒரு கைதி தான். அவர் அங்க போய் அவன் மேல கையை வைக்க ஜெபிக்கிறாரு, கை வச்சு ஜெபிக்கிறாரு. அவன் சுகமாயிட்டான், சுஸ்தமாயிட்டான். முடிஞ்சது என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீவுல அப்படியே அந்த செய்தி பரவி போச்சு. அப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்தாரு, பாம்பு கடிச்சது, பழைச்சுக்கிட்டாரு. அவரை பாம்பு கூட ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தேவனுடைய மனுஷன், அவர் நேராக வந்தாரு. நம்ம முதலாளி இருக்கிறப்ப, நம்ம தீவுக்குரிய முதலாளி, அவங்க அப்பா செத்து போயிடுவார்னு நினைச்சோம். ரொம்ப நாள் காய்ச்சல், ரத்த பேதி. நம்ம ஊர்ல நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனா அவருக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை. தொடர்ந்து ரத்த பேதி போய்கிட்டே இருந்துச்சு, ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் பிழைக்க மாட்டார் நம்ம எல்லாம் நினைச்சோமே. ஆனா அந்த மனுஷன் வந்தாரு, கையை மேல வச்சாருங்க, சுகமாயிட்டாரு. ஊர் ஜனமெல்லாம் கூடுறாங்க. இப்ப பவுல் எல்லாருக்கும் கை வைத்து ஜெபிக்கிறாரு. பவுலை தேவன் அங்க ஹீரோவா காட்ட ஆரம்பித்தார். தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நேரத்துல தப்பிக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீ யார் என்பதை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஒரு வசனம் இருக்குது அழகான, தேவன் நம்மை சொல்லுங்க பரியாசம் பண்ண ஓட்ட மாட்டாரு. தேவ பிள்ளைகள் சும்மா எவனா ஒருத்தர் பரியாசம் பண்ணிட்டு இருக்க விடவே மாட்டாரு. கொஞ்ச காலம் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, பரியாசம் பண்ணவனுக்கு முன்னாடி அவனெல்லாம் பைத்தியக்காரன் ஆகிடுவார் தேவனாகிய கர்த்தர். நான் போன மாசம் சொன்னது போலவே அந்த குருடன் பார்வையில்லாத மனுஷனை எல்லாரும் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ? கொஞ்ச நாள் தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். படாரென்று கண்ணை திறந்தாரு, மற்றவெல்லாம் பைத்தியக்காரன் ஆயிட்டான். தேவன் அந்த மனுஷனுக்கு பார்வை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருக்கிற நேரத்துல வாழ்க்கை முழுசா டார்க் ஆகி போச்சு, இனிமேல் வெளிச்சம் கிடையாது, இனிமேல் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஒருவர் இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டவர், எதிர்காலங்களை கருத்துல கொண்டவர். சொல்றாரு, டோன்ட், ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் நடக்க போது கிடையாது, நான் வாழ்க்கையை திருப்பி போடுகிறவரா இருக்கிறேன், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவரா இருக்கிறேன், ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, தப்பி பிழைக்க ஒரு போக்கை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, போற இடத்துல எல்லாரும் கைதி தான், நீ கைதி கிடையாது, சும்மா எல்லாரும் பார்வைக்கு கைதி தான். நீ இயேசு கிறிஸ்துடைய வலது கரத்தில் உள்ள மகத்தான நட்சத்திரம், தேவனுடைய மனுஷன் என்பது தேவன் நிரூபிக்க ஆரம்பித்தார். எங்க? தீவுடைய முதலாளியுடைய அப்பாக்கு சுகம் கிடைச்சது, தீவார் எல்லாரும் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. பவுல் பல நாட்கள் அங்கே தங்கி மகத்தான ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த பவுலுடைய தேவன் உங்களுடைய தேவன், பவுலை ஆட்கொண்டவர், உங்களையும் என்னை ஆட்கொண்டவர். அவர் மகா உன்னதராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாதவர். தப்பி பிழைக்க முடியாது நினைக்கிற இடத்துல தப்பிக்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் அவர் எழுந்திருக்கலாமே, ஜெபிப்போமே. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவராக இருக்கிறார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருக்கிற நேரத்துல வேற வழி கிடையாது. கப்பல் ஒரு பெரிய சேதம், பேய் காற்று வந்து வீசி கப்பலை சுக்குநூறா உடைச்சு போடுச்சு. நல்ல துறைமுகத்தை தாண்டி வந்துட்டோம். எங்க வாழ்க்கையில பிசாசு பயங்கர சோதனை கொண்டு வந்துட்டான் பிரதர். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற நேரத்துல தப்பி பிழைக்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. தப்பி பிழைக்க வைத்தாரு. எல்லாரும் கைதி தான், பவுலு கூட கைதி கிடையாது. பவுல் இயேசுவுக்கு கைதியா இருந்தாரு. அவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு கைதி, பவுல் இயேசுவுக்கு கைதியா இருந்தாரு. ஆகையினால பவுலை தேவன் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாரு. மால்டா தீவுல அவர் பெரிய தேவன் ஒரு ஹீரோவா மாத்தினாரு. தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை உயர்த்தினார். அந்த பலவீனமான அந்த மனுஷன் போய் தன்னுடைய பலவீனமான கரங்களை வைக்கிறாரு. அந்த பவுலுடைய கரத்தின் மேல தேவனுடைய கரம் தொட்டது. அந்த தீவுக்கு முதலாளியுடைய அப்பா சுகமானாரு. அநேக வியாதியஸ்தர்களை தேவன் சொஸ்தமாக்கினார். பவுல் தேவ மனுஷன் நிரூபித்தார். அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட மகத்தான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? நல்லவர், 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 நாங்கள் பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மைகள் செய்த இவர், நாடெங்கும் சுற்றிய இவர், நாடில தோற்கு நன்மைகள் செய்த நல்லவர்.
இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். தீர்க்கதரிசியான இதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் படிச்சுட்டு ஜெபித்து முடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ வந்து புதிய புக்கு உள்ளான மனுஷன் பிரதர் பேனன் சொல்கிறாரு, பவுல் சில மரக்கட்டைகளை போடும் பொழுது பெரிய கொடிய மிருகமான சர்ப்பம் அவன் கரத்தை கடித்தது. மேலும் அந்த மிருகம் மிகவும் கொடியது. அது யாதொருவர் கடித்தால் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தில் இறந்து விடுவார்கள். ஆகவே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் அவன் சங்கிலியில கட்டப்பட்டு இருக்கிறான், அவன் ஒரு கைதி, நிச்சயமாகவே அவன் ஒரு கொலைபாதகனாக இருக்கக்கூடும். ஏனெனில் புயலில் இருந்து அவன் தப்பித்திருக்கலாம், ஆனால் இந்த சர்ப்பத்தில் இருந்து அவன் தப்பிக்க முடியாது, அவன் சாக போகிறான். இப்பொழுது கவனியுங்கள், பவுல் அதை பார்த்து கவனித்தான். இந்த புலனும் அந்த புலனும் மற்ற அந்த உணர்வு எல்லாம் ஒப்புருவாக இருந்தது. ஒரு பயமும் அவனுக்கு இல்லை. அவன் சொன்னான், அவர்கள் சர்ப்பத்தை எடுப்பார்கள், அவர்கள் அதை சேதப்படுத்தாது. பவுல் அது சாவுக்கு எதுவான அந்த பாம்பை கடித்ததை பார்த்தான். ஒரு பயமும் இல்லை. நீங்கள் யாத்திரிகள் என்றால் சாத்தான் உள்ள நுழைவான். பயம் சாத்தானாக இருக்கிறது, ஆனால் பரிபூர்ணமான அன்பு எல்லா பயத்தையும் வெளியேற்றும். அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். நான் தேவ மனிதன், அதோ சர்ப்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் இங்கோ அல்லது அங்கோ ஒரு துளி பயமும் இல்லை. பாருங்கள், எல்லாம் இசைவாய் இருக்கிறது. ஆகையினால பவுல் கையில் கடிச்சது எல்லாரும் பார்த்தாங்க. நம்முடைய தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமே. எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல கர்த்தாவை 6வது மாதம் அதிகாலை நேரத்தில் இந்த சமூகத்தில் கூடி எங்களை தப்பி வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவர் ரட்சகா, உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் வந்த மக்கள் மீது நீட்டப்படட்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் பார்த்தாலும் இருள். இனிமேல் பிரயாணப்பட முடியாதபடி எங்களோட படகுகள் கப்பல் உடைந்து போனாலும் கூட நீர் ஒரு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறையா. வந்த மக்களை இப்படி ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ளாக வைக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் பின்தொடர்க்கும். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி திருவுள்ள சித்தம் நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.